தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டு முக்கியமான கட்சிகளையும் அங்கிட்டு ஒரு குத்து இங்கிட்டு ஒரு குத்து அப்படின்னு பயங்கரமாக குத்தி கமெண்ட்ஸ் பேசியிருக்கார் ஒருத்தர். யார் அவர்? கமெண்ட்ஸ் சொல்ல முடியாது, தீர்மானமே நிறைவேற்றிட்டாங்க. யார் அவர்? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். அவர் அவங்களுடைய தொண்டர்கள் மத்தியில் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார். அந்த தீர்மானம் என்ன அப்படின்னா, தாவேக்கா தனிச்சு நிற்க போகுது அப்படின்றதும், ஒருவேளை கூட்டணி அமைஞ்சாலும் இங்கே இருக்கிற அதிமுக திமுக மாதிரி நெவர், பாஜகவால் நோ கன்சிடரேஷன் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார் விஜய் அவர்கள். கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை. ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. சமூக நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஆழமாய் வேரூன்றிய மண் இந்த தமிழ்நாட்டு மண். எனவே இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது. சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. நம் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி என்றாலும் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும், அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிப்பட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்.